அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தான் துரோகம் செய்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கும் செங்கோட்டையன் சம்பந்தப்பட்ட நபரை வைத்தே ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல என்னை பொறுத்தவரையிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே துரோகத்தை செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டார். அதற்கான பதிலை அந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டிருக்கிற சண்முகருடைய மகன் இங்கே வெளியிட இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது. யார் இங்கே பேசினார்கள், அதற்கான வீடியோக்கள் இருக்கிறது. யார் அன்றைக்கு பொறுப்பிலே இருந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுகவில் இருந்து தான் நீக்கப்பட்ட பிறகு இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பின் நிறைவாக அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் துரோகம் செய்துவிட்டதாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். செங்கோட்டையின் ஆதரவாளரான சண்முகவேல் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். அவரது இந்த தோல்வி தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு முடிந்தவுடன் சண்முகவேலின் மகன் மோகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் தொகுதியில் தனது தந்தை தோல்வியடைய செங்கோட்டையன் காரணமல்ல என்று விளக்கினார். அந்தியூரில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருந்து வரும் EMR ராஜா என்பவர்தான் தனது தந்தையை திட்டமிட்டு தோற்கடித்ததாகவும் இதற்கான வேலையை பர்கூர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கான ஆடியோ பதிவை பர்கூர் ஊராட்சி மன்ற தலைவரையே வைத்து வெளியிட்டார் மோகன். வணக்கங்க. எங்க இருக்கிற? தாம இருக்க இல்லைங்க. தனியா இருக்கிறியா? வந்துருச்சா கைக்கு? இல்லைங்கண்ணா. உங்களுக்கு வந்துடும். சரிங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க நான் சொன்ன மாதிரி. சரிங்க, பேசிட்டேன். ஒரு கோட்டை போட்டு வந்து நிக்காத அப்புறம். சரிங்க, ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நான் சில ஃபோன் பேசினா நல்லா இருக்காது, நேரில் போன பேசிட்டு ஃபோன் பேசக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. ஃபோன் பேசலைங்க. இல்ல அதான் வடக்காதான் நீங்களோட அப்புறம் சொல்லிடுற கிழக்கையும் சொல்லி 4 பேருக்கு வந்து சொல்லி எல்லாம் எப்படி பண்ணிக்கப்பான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா போயிடும். இல்லைங்க, நானும் எல்லாம் வந்து ரொம்ப கும்பிடு கூட உனக்கு ரொம்ப மரியாதை. அது தமிழ் பண்ணிட்டு யாரையும் விட பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அது தமிழ் நேரம் போயிட்டு இருக்குங்க. மிக பண்ணிட்டு சரி அங்க கொடுத்துன்னு உங்க வேட்டில் வச்சிருங்கப்ப நான் சொல்றேன், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம், நான் சொல்ற டைம் கொடுத்துக்கலாம், நீங்க அப்படியே வச்சிருங்கன்னு சொல்லி போட்டேன். இல்லைன்னா கூட முழுசா கொடுத்துட்டாங்கன்னா நீ கொடுக்குறப்ப கொஞ்சம் அன்னைக்கு சொன்ன மாதிரி பண்ணிக்க. சரி சரி சரி. கரெக்டா பண்டிகை பார்க்கலாம், கொஞ்சம் போட்டு விட்டுறாரு பார்க்கலாம். சரிங்க சரிங்க சரி. ஏன்னா விட்டீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் இவ்வளோ சொல்லி அப்புறம் எல்லா பக்கம் அதான் நடக்கும். சரி சரி. இந்த பகிரங்க குற்றச்சாட்டு குறித்து EMR ராஜாவை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது வெளியிடப்பட்ட ஆடியோ பதிவிற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செங்கோட்டையன் இப்படியான வேலைகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். சார், இப்ப செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் இல்லத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தியூர் தொகுதி வேட்பாளராக 2021 நின்று வெற்றி பெற்ற இந்த செல்வகுமார் அவருடைய மகன் மோகன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து 2021 தேர்தலில் அந்தியூர் தொகுதி தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து செங்கோட்டையன் சொல்றாங்க. ஆனா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கிடையாது. இதற்கு பின்னாடி நின்று வேலை செஞ்ச EMR ராஜா அவர்கள் தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு காரணம், தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம். அவர் தான் பர்கூர் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த ஆடியோவெல்லாம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது முழுக்க அவருடைய தூண்டுதல் பேர்ல, செங்கோட்டையன் தூண்டுதல் பேர்ல இதை சொல்ற முழுக்க தவறான தகவல் சார். ஓகே. இது அனைத்து கட்சிக்காரையும் வந்து கொச்சப்படுத்துறது சார். எல்லாம் கடுமையா பாடுபட்டாங்க சார். என்னோட பொறுப்புல இருந்தீங்க, என்னோட சகால எல்லாம் கூட இருந்து கடுமையா உழைச்சதுக்கு வந்து அவங்க எல்லாம் பூரா அவங்கள வந்து இதை கொச்சப்படுத்துற செயல் சார் இது திட்டமிட்டது. ஓகே ஓகே. இல்ல சார், இது அவரு வந்து என்ன தனிப்பட்ட முறையை ஒரு செங்கோட்டையனுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரு கெட்ட பேர் பண்றதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு வந்து இவர் பண்றடைய சூழ்ச்சி சார் இது. ஓகே ஓகே ஓகே. ஏற்கனவே இவர் முத்துசாமியில வெளியுவாக ஆரம்பிச்சவரு கடைசி ஆள என்னை தாக்குனாரு. அதை நான் தாக்கு பிடிச்சி பொதுச் செயலாளர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவர் அதை ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. சரி சரி. இப்ப அவர் நீங்க பேசின ஆடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்களே,
சார் நீங்க ஆடியோ பேசுனது. எல்லாமே அவர் திட்டம் போட்டு வந்து அவர் பண்றது சார். ஆடியோ அதுல என்ன சார் ஆடியோ இருக்கு? நான் கட்சிக்கு வந்து எகென்ஸ்டா வந்து சொன்னா தானே சார் அதை பத்தி இல்ல நாம அவங்க வந்து அதுல அதான் முடியும். குறிப்பிடுறாங்க சார் பாருங்க. அது முழுக்க வந்து அது தவறானது சார். அது ஓகே, அப்ப அந்த ஆடியோ வந்து நீங்க பேசலையா? முழுக்க 100% தவறானது சார். இல்ல சார், நீங்க பேசலையா அந்த ஆடியோல? அப்ப அந்த சார் ஆடியோ அந்த பொய்யான ஆடியோ ஆடியோவே இல்லைங்களா? தவறானது சார். அது இல்ல அது நான் எனக்கு முழுக்க அவர் வந்து திட்டம் போட்டு வந்து அவர் கால் புடிச்சு காரணமாக அவர் வந்து பண்றது சார். அது இல்ல சார், இப்ப என்னன்னா அது என்ன மட்டும் இல்ல சார், பாடுபட்ட அத்தனை பேர்த்தையும் அவர் வந்து அவமரியாதை செய்யற சார். அது ஓகே ஓகே. இல்ல சார், என்னன்னா இப்ப ஒவ்வொரு பகிரங்க கட்சி குற்றச்சாட்டு. தானே அந்தியூர்ல வந்து சட்டமன்ற தொகுதியில வந்து சார் ம். கிழக்கு செயலாளருங்க, ஒன்றிய பொறுப்பாளருங்க, ம். இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. அவங்க எல்லாமே வந்து கடுமையா கட்சிக்காக பாடுபட்டீங்க. ஓகே அப்புறம் ஓகே. அவங்க எல்லாம் வந்து இதை வந்து அவமரியாதை செய்யற சார். அந்த ஆடியோல நீங்க அது பேசிருக்கீங்களா முழுக்க பேசலையா? வந்து அவர் திட்டமிட்ட வந்து அவர் வந்து சம்பந்தம் இல்லாத இது சார். அது ஓகே ஓகே இது ஓகே. இது கட்சிக்கு தேர்தலுக்கும் அந்த ஆடியோவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆடியோ சார். அது ஓகே ஓகே. நான் மீண்டும் அதில் நேரில் வந்து இன்னும் உங்களுக்கு விளக்கமா தயாரா இருக்கும் சார். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை கூடிய விரைவில் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் EMR ராஜா. இந்த ஆடியோ விவகாரம் அதிமுக வட்டாரத்திற்குள் அனலை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.